சிறப்பு விருந்தினர் உரையினை சிறப்பாக ஆற்றிச் சென்ற யாழ் பல்கலைக்கழக மாணவர் நலன்புரி சேவையின் இயக்குனருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் மதிப்புக்குரிய அருட்தந்தை ஜெபரட்னம் அடிகளார் அவர்களை பிரதம விருந்தினர் உரையினை ஆற்றும்படி பணிவன்புடன் அழைத்து நிற்கின்றோம். Thank you very much, sir, for your thoughtful and impactful message. Now we welcome our chief guest, Vicar General, Very Reverend Father J. Jebaratnam, to share the Christmas message. யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் நல்லாயன் ஆன்மீக பணியகமும் இணைந்து நடத்துகின்ற இந்த ஒளி விழாவிலே பிரசன்னமாக வந்திருக்கின்ற எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் வாழ்நாள் பேராசிரியருமாகிய பாலசுந்தரம் பிள்ளை ஐயா அவர்களே, கிறிஸ்தவ நாகரிகத்துறை தலைவர் அருட்தந்தை போல் ரோஹான் அடிகளாரே, அருட்தந்தை எஸ்.ஜே. இம்மானுவேல் அடிகளாரே, கலை பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கின்ற பீடாதிபதிகளே, பேராசிரியர்களே, துறை தலைவர்களே, அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். இந்த வருடமும் இந்த பல்கலைக்கழகத்திலே இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை அவர்கள் அருட்தந்தை போல் ரோஹான் அடிகளார் ஒரு திறமையான ஏற்பாட்டாளர் என்று அவரை வாழ்த்தினார். அது உண்மை. இன்று நான் வரும்பொழுது எங்களுடைய வாழ்நாள் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை அவர் சொன்னார், நான் இந்த பல்கலைக்கழகத்தோடு 60 வருடங்களாக இணைந்திருக்கிறேன். நான் நினைக்கின்றேன் இந்த பல்கலைக்கழகத்தோடு இணைந்திருப்பவர்களில் அதிகூடிய வருடங்கள் இணைந்திருக்கின்ற ஒருவர் என்று அவர் மிகவும் பெருமையோடு கூறினார். நான் நினைக்கின்றேன் அவர் இல்லாமல் பல்கலைக்கழகத்திலே எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறாது. எல்லா நிகழ்வுகளிலும் அவருடைய பிரசன்னம் நிறைவாக இருக்கிறது. இன்றும் அவர் எங்கள் மத்தியிலே வந்து எங்களை வாழ்த்தியதற்காக அவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். கிறிஸ்மஸ் ஒரு கொண்டாட்டம். கொண்டாட்டங்களிலே 2 வகை இருக்கிறது. ஒன்று கொண்டாடி மகிழுவது, இரண்டாவது மகிழ்ச்சியை கொண்டாடுவது. அநேகமான எங்களுடைய கொண்டாட்டங்கள் இந்த கொண்டாடி மகிழுகின்ற கொண்டாட்டங்களாக இருக்கும். ஏதாவது உணவுகளை தயாரித்து, நிகழ்ச்சிகளை தயாரித்து அதனை கொண்டாடி மகிழ்ந்து விட்டு போவோம். அந்த கொண்டாட்டம் முடிந்தவுடனே அந்த மகிழ்ச்சியும் முடிந்துவிடும். ஆனால் ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றது பொழுது அது கொண்டாட்டம் முடிந்தாலும் அந்த மகிழ்ச்சி தொடர்ந்து நிலைத்திருக்கும். இந்த கிறிஸ்மஸ் என்பது மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வு, கொண்டாடி மகிழுகின்ற ஒரு நிகழ்வு அல்ல. இறைவன் எங்கள் மத்தியிலே மனிதராக வந்து எங்களை மீட்டெடுத்தார் என்ற அந்த மகிழ்ச்சியை, அந்த மகிழ்ச்சியின் நிகழ்வை நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த காலத்திலே நாங்கள் அநேகமாக செய்கின்ற ஒரு விடயம் இந்த கிறிஸ்மஸ் பப்பா. இன்றும் நான் நினைக்கின்றேன், இன்றும் ஒருவர் இங்கே வருவார், வந்து எங்களை மகிழ்விப்பார். சாண்டா க்ளோஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். கிறிஸ்மஸ் பப்பா என்றால் தெரியும், ஒரு சிவப்பு உடை அணிவார், முகமூடி போட்டு வயிற்றிலே ஒரு தலகணியை வைத்து கட்டுவார், இந்த ஒயிட் வண்டியை பெருசாக காட்டுவதற்கு. ஆனால் இப்பொழுது பலருக்கு அது தேவையில்லை, சும்மாவே அவர்களுக்கு அது பொருந்துகிறது. இந்த சாண்டா க்ளோஸ் என்ற பெயர் எப்படி வந்தது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். முதல் முறையாக இந்த அன்பளிப்பு கொடுக்கின்ற ஒரு நிகழ்வை ஆரம்பித்து வைத்தவர் சென்ட் நிக்லஸ் என்ற ஒரு புனித நிக்கலார், சென்ட் நிக்லஸ்.
அந்த ஆங்கிலத்திலே செயின்ட் நிக்கலஸ் என்பது, இத்தாலிய மொழியிலே சன் நிக்கலோஸ் என்பது, பிறகு திரிவடைந்து சாந்தா கிளாஸ் என்று அது மாறியிருக்கிறது. அவர் ஏன் அந்த முதல் முறையாக அவர் எவ்வாறு ஆரம்பித்து வைத்தார் என்ற அந்த ஒரு சிறிய சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவருடைய காலத்திலே, அவர் வாழ்ந்த அந்த காலத்திலே ஒரு தந்தை, அவருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த 3 பெண் பிள்ளைகளும் வளர்ந்து திருமண வயதை எட்டியிருந்தார்கள். ஆனால் அவர் ஒரு ஏழை தந்தை. அந்த 3 பெண் பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து வைக்க அவருக்கு போதிய வசதி இருக்கவில்லை. அப்பொழுது அவர் என்ன திட்டம் போட்டார் என்றால், அந்த 3 இளம் பெண்களையும் விபச்சாரத்திலே ஈடுபடுத்தி அதன் மூலமாக வருகின்ற பணத்தை கொண்டு என்னுடைய அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்போம் என்று அவர் திட்டம் தீட்டிக்கொண்டு அதை செயல்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருந்தார். இதனை செயின்ட் நிக்கலஸ் அவர் கேள்விப்பட்டார். இப்படி ஒரு தந்தை தன்னுடைய 3 மகள்மாரை திருமணம் செய்து வைப்பதற்கு பணம் இல்லாமல் விபச்சாரத்திலே ஈடுபடுத்த ஆயத்தப்படுத்துகிறார் என்ற செய்தியை கேட்டு அவர் என்ன செய்தார் என்றால், ஒரு நாள் இரவு அந்த குடும்பம் வாழ்ந்த அந்த வீட்டுக்கு போய் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது 3 தங்க நாணயங்களை அந்த வீட்டினுடைய ஜன்னல் ஊடாக உள்ளே எறிந்துவிட்டு அவர் போய்விட்டார். மறுநாள் காலையிலே அவர்கள் எழுந்து பார்த்த பொழுது 3 தங்க நாணயங்கள் இருந்தன. அவர்கள் அதை எடுத்து அதனை கொண்டு அந்த 3 பெண்களுக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள். இதுதான் அவர் முதல் முறையாக அந்த அன்பளிப்பு கொடுத்த கதை. இதிலே ஒரு பெரிய உண்மை அடங்கி இருக்கிறது. அந்த அன்பளிப்பு ஏன் கொடுக்கப்பட்டதென்றால், அவர்கள் ஒரு பெரிய பாவத்திலே ஈடுபட இருந்தார்கள். விபச்சாரம் என்பது ஒரு பெரிய பாவச் செயல். இந்த பாவச் செயலிலே இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக அன்பளிப்பு கொடுத்தார். அந்த அன்பளிப்பு கொடுத்ததனுடைய நோக்கம் ஒருவரை பாவத்திலே இருந்து காப்பாற்றுவது. இதனைத்தான் பாலன் இயேசுவும் செய்தார். இறைவன் தன்னுடைய மகனை எங்களுக்கு அன்பளிப்பாக தந்தது ஏனென்றால், எங்களை பாவத்திலே இருந்து காப்பாற்றுவதற்காக. நாங்கள் எல்லாரும் தூயவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் தன்னுடைய மகனை எங்களுக்கு அன்பளிப்பாக தந்தார். அதனைத்தான் நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே இந்த அன்பளிப்புகள் கொடுப்பதனுடைய அர்த்தம் அதுதான். இந்த சாந்தா கிளாஸ் என்றால் என்ன, மற்றது நாங்கள் தனிப்பட்ட முறையில் என்றால் என்ன, மற்றவர்களுக்கு நாங்கள் அன்பளிப்பை கொடுப்பது அவர்களுக்கு அவருடைய வாழ்வுக்கு தேவையானவற்றை கொடுப்பது மட்டுமல்ல, இறைவன் எங்களை பாவத்திலே இருந்து காப்பாற்ற தன்னையே எங்களுக்கு அன்பளிப்பாக தந்தார். அந்த நினைவாக நாங்கள் இவற்றை கொடுக்கின்றோம். ஆகவே இன்றைய இந்த ஒளி விழாவும் எங்களுக்கு இந்த பெரிய அன்பளிப்பை ஞாபகப்படுத்துகிறது. இறைவன் தன்னுடைய மகனையே எங்களுக்கு அன்பளிப்பாக தந்து இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றினார். அந்த மகிழ்ச்சியைத்தான் நாங்கள் ஒளி விழாவாக கொண்டாடுகின்றோம். இன்று இந்த பல்கலைக்கழக மண்டபத்திலே இந்த மகிழ்ச்சி கொண்டாடப்படுகிறது. இயேசுவினுடைய பிரசன்னத்திலே அதனை நாங்கள் கொண்டாடுகிறோம். அந்த அருளை எங்களுக்கு வழங்கிய இறைவனுக்கு நாங்கள் தொடர்ந்து நன்றி கூறி, அந்த அன்பளிப்பு இப்பொழுதும் எங்களோடு இருக்கிறது என்ற அந்த உண்மையை நாங்கள் இறைவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்து வாழுவதற்கு முயற்சிப்போம். இன்றைய நாளிலே இந்த நிகழ்வை மிகவும் அழகாக ஏற்பாடு செய்த பல்கலைக்கழக சமூகத்தினருக்கும் ஆன்மீக பணியக இயக்குனர் தந்தை மெக்டொனால்ட் அடிகளார் அவர்களுக்கு உதவியாக இருந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, உங்கள் எல்லாரையும் பாலன் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.